தென்காசியில ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன். வந்த உடனே நம்ம அபாபில், நம்ம கொலம்பஸ் மீரான் அவருடைய அன்பு மகன் ஆசிக்கு எல்லாரும் சேர்ந்து அண்ணே வாங்க குளிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து தென்காசியிலிருந்து கொல்லம் போற வழி தெம்மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல இப்ப நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அருமையான தண்ணி, மலையிலே இருந்து ஒழுகி வருகிற தண்ணி, எவ்வளவு ஆழம் தெரியுமா, அற்புதமா இருக்கு தண்ணி. அந்த பக்கம் பின்னாடி பார்த்தா அருமையான தேக்கு காடு, தேக்கு மரத்தின் காடு. அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் அனுபவிக்கிற வாய்ப்பை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமக்கு வழங்கி இருக்கிறான். எல்லாருமே பார்த்தாலே, தண்ணீரை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. அப்படியே தொழில் சாப்பாடு தூக்கம், தொழில் சாப்பாடு தூக்கம்னு சொல்லி ஒரு நாள் கபரஸ்தானுக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுக்கிடையில இந்த இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு ஒரு நேரம் குளிச்சு இந்த தம்பிகளோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு, இதெல்லாம் வந்து மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. இதுவும் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம்ங்கிறத இப்ப நான் வந்து இந்த சகோதரர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க அந்த தண்ணியை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க தண்ணி. அதே மாதிரி பின்னாடி பாருங்க தேக்கு மரம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அல்லாஹ் தஆலா இந்த பூமியை உங்களுக்கு வசிக்கிறதுக்கு சௌரியமான இடமாக நம்ம ஆக்கி வைத்திருக்கிறோம்னு சொல்றான். அதை எவ்வளவு சொகுசா ஆக்கி வச்சிருக்கிறான் பாருங்க. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள், ஏற்ற தாழ்வுகள் எல்லாமே இருக்கும். ஆனா அதுக்கு மேலேயும் ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷத்தை இந்த பூமியில வச்சிருக்கிறான். அதனால சகோதரர்கள் அதையும் தேடிக்கணும்னு இப்ப நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்குது. எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கிற பேரமைப்புல தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற தென்காசியின் போராளிகள் தான் இந்த தம்பிமார்கள். இவர்களோடு இந்த நாள் செலவழிக்கப்படுகிறது இன்ஷா அல்லாஹ்.